போட்டித் தேர்வுகளுக்கான தமிழ் பாட நூல்களோட 6ஆம் வகுப்பு பாடத்தில் முதல் பாடம் முடிஞ்சு 2ஆம் பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இயற்கை இன்பம் அப்படின்ற தலைப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலப்பதிகாரங்கள்லேருந்து ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறுவலம் திரிதலான் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான் அப்படின்னு இளங்கோவடிகள் ஐயா அவர்கள் பாடியிருக்கார். இளங்கோவடிகள் ஐயாவை பற்றி பார்த்தோம்னா அவர் ஒரு சேர மன்னரை சார்ந்தவர், சேர மன்னர் மரபை சார்ந்தவர். 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கிறாரு. இந்த சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களில் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு இல்லாமல் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மணிமேகலை கூட சேர்த்து இது இரட்டை காப்பியம்னு சொல்லுது. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. வாழ்த்து பகுதி இப்போ நம்ம பார்க்கறது முதல்ல இருக்கிற வாழ்த்து பகுதி. நம்ம பாடநூல் ஆசிரியர் இதை எப்படி விளக்கியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம், சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலா போற்றுவோம். கதிரவன் போற்றுவோம், காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போல இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம். வான்மழை போற்றுவோம், கடல் சூழ் உலருக்கு அருளை அளிக்கும் மன்னனை போல முகில் வழங்கும் வான்மழை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் இருக்கிற சொல் விளக்கம், ஒவ்வொரு சொல்லுக்கும் என்னென்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். திங்கள்னா நிலவு, கொங்குனா மரகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம். இதெல்லாம் புதிய வார்த்தையாக இருக்குது. இந்த வார்த்தைகளை நாம் திரும்ப திரும்ப படித்து ஞாபகம் வச்சுக்கணும். பொற்கோட்டு பொன்மயமான சிகரம், கோட்டு சிகரம். மேருமலை, நாமநீர், மேருனா இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலினா கருணை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான். இது கூடவே காணி நிலம் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எல்லாருக்கும் பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல். பராசக்திக்கு வேண்டி பாரதியார் ஐயா அவர்கள் பாடியிருப்பார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தன்னை மரக்கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரமும் பக்கத்திலே வேணும். நல்ல முத்து சுடர் போல நிலவெளி வேண்டும், முன்பு வரவேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வேணும் அப்படின்னு காணி நிலம் வேண்டும்னு பராசக்தி கிட்ட கேட்குறாரு.